அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மனம் ஒரு குரங்கு, இதுக்கு என்ன கதை இருக்கு சாமி? அதுக்கு பல ஓமானங்கள் மகான்கள் தோற்றி வைத்து போயிருக்கிறார்கள். அதைகளை நாம் கைப்பற்றுவோமானால், மனதிலே அதை நிறைவேற்றுவோமானால் நாம் நல்ல வழிக்கு போவதற்கான வழிகள் பிறக்கும். சொல்லுங்க சாமி. அதற்காகத்தான் ஒரு ஊரிலே ஒரு கிராமத்தில் இருவர் சின்ன வயதுக்கு கொண்டு ஒன்றாக படித்து ஒன்றாக படுத்து உறங்கி விளையாண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இணைபெரியாத சிநேகிதர்களாக இருந்தார்கள். வயது வந்தது, திருமணம் செய்யும் காலம் வந்தது. அந்த காலத்தில் திருமணம் ஒருவருக்கு நடந்தது. அவர் இல்லற வாழ்க்கைக்கு போய்விட்டார். ஒருவர் துறவற வாழ்க்கைக்கு போகலாம் என்று சொல்லி ஆங்காங்கே கிளம்பி யாத்திரைகள் சென்று விட்டார். யாத்திரைகள் சென்று முடிந்து தமது ஊருக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி அந்த ஆசிரமத்திலே பல சீடர்களை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்படி நடத்தி கொண்டு இருக்கும்போது அங்கே நல்லபடியாக அந்த ஆசிரமம் நடந்து கொண்டு இருந்தது. இங்கே இவர் இல்லறத்திலே இருந்து பல சிரமங்களை ஆளாகி தன்னுடைய சிநேகிதகாரன் எப்படி துறவரம் போய் நல்ல ஒரு ஆசிரமம் அமைத்து ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவரிடத்திலே போய் ஒரு சில நாள் இருந்து நிம்மதியாக வருவோம் என்று போனார். அங்கே சென்று போனவுடனே தன்னை பார்க்க தன்னுடைய சிநேகிதகாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆகா வாப்பா நல்லா இருக்கியா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓசரணையாக பேசி அந்த சாமியார் வந்து ஒரு குரங்கு வளர்த்திக்கிட்டு இருந்தார். அந்த குரங்கை கூப்பிட்டார். நம்ம விருந்தாளி வந்திருக்கார், அவருக்கு விருந்தளிக்க வேண்டும், முதலில் அவருக்கு கை கழுவ தண்ணியோடு வாய்ந்து கொடு என்று சொல்லும்போது அவர் கையிலே அந்த காலத்தில் இந்த நோட்டிலே ரூல் போடுவதற்காக ஒரு தடி வச்சிருப்பார் உருண்டையாக. அது மாதிரி ஒரு உருண்டை தடியை வைத்திருந்தார். அதிலே எடுத்து மண்டையில் அந்த குரங்கை ஒரு அடித்து தண்ணி கொண்டு வந்து கொடு என்றார். அதேபடி குரங்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தது. ரெண்டாவது வந்து அந்த குரங்கு சாமியார் முன்னுக்கு நிற்க மண்டையிலே ஒரு தட்டி போய் அவருக்கு இலை எடுத்து போடு என்று சொல்லி ஒரு தட்டினார். இலை எடுத்து போட்டு அடுத்தாப்படி ஒரு தட்டி தண்ணி கொண்டு வந்து வை என்றார். வைத்தது. உணவு கொண்டாந்து பரிமாறு என்று சொல்லி ஒரு தட்டினார். உணவு கொண்டாந்து வைத்தது. குழம்பு கொண்டாந்து விடு என்று சொல்லி ஒரு தட்டினார். குழம்பு கொண்டாந்து விட்டது. இவர் சாப்பாட ஆரம்பித்தார். குழம்பை போட்டு சாதத்தை பெசறினார். அப்பொழுது இந்த சாமியாரை பார்த்து, ஏப்பா வாயில்லா சீவன், எதை சொன்னாலும் செய்யுது, அப்பேற்பட்ட ஒரு சீவனை ஒரு சொல்லுக்கு ஒரு அடி கொடுக்குறியே அப்படின்னு கேட்க, இனி நான் அடிக்கலையப்பான்ட்டார். சரி என்று இவர் சாதத்தை பெசரி சாப்பிட ஆரம்பித்தார். அந்த குரங்கு பக்கத்தில் போய் காமிச்சு தொடையோரம் இடது புறத்தல்லையிட தொடையில் உட்காந்துச்சு. அப்படியே இடது கையில் நீவி கொடுத்து கொண்டு ஒரு 2 சாதம் சாப்பிட்டார். மூணாவது அந்த குரங்கு தொடையில் ஏறி காந்தது. அப்பொழுதும் சந்தோஷப்பட்டு ஒரு சாதம் சாப்பிட்டார். கொஞ்ச நேரம் ஆனோடனே தோலில் ஏறி காந்து விட்டது. அப்பொழுதும் என்னடா இப்படி தொல்லை பண்ணுதே, சாப்பிட விடாது போல் இருக்குதேன்னு மனசு தோணுச்சு. அப்படி தோணும்போது அடுத்த நிமிஷம் தலையில் ஏறி காந்தது. என்னடா பெரிய தொல்லை பண்ணுதேன்னு சொல்லி நினச்சேன். உடனே அந்த தலையில் ஏறிக்க அந்த குரங்கு
2 கைகளில் உள்ள விரலை 2 காதுக்குள்ளே விட்டார். நோண்டிச்சு. அப்போ நோண்டும்போது சை கழுதை போய் என்று சொல்லி தூக்கி எறிஞ்சு விட்டு முகத்தை பார்த்தால் இவருக்கு குரங்கு முகத்தை விட பெரிய முகமாகிவிட்டது, அவ்வளவு கோபம். அப்போத்தான் சொன்னார், பார்த்தியா, அடிக்காதே என்று சொன்னையே, அடிக்கவில்லை. அந்த குரங்கு என்ன செய்தது? தொடையில் ஏறிச்சு, தோளில் ஏறிச்சு, தலைக்கு ஏறிச்சு, கடைசியில் காதுக்குள்ளே விட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உடம்புக்குள்ளேயே அந்த குரங்கு நுழைஞ்சு நம்மளை உயர வாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த மனங்கிற குரங்கு நமக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் போக வேண்டிய குரங்கு உள்ளே நாம் வைத்து கொண்டு அதை சுமந்து சிரமப்பட்டு அது போகிற போக்கில் போய் நாமளும் அவஸ்தைப்பட்டு ஆளாகிறோம். இதுகளெல்லாம் இருந்து விடுபடுவதற்காகத்தான் இப்படி ஒரு வாக்கியங்களை மகான்கள் தோற்றி வைத்து விட்டார். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து வாழ்க்கையில் முன்னேறி வாருங்கள் என்று சொல்லி மகான்கள் நமக்கு அறிவித்து விட்டு சென்றார்கள். அப்பேற்பட்ட வாக்கியங்களை நாம் கைப்பற்றுவோமானால் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று நாம் என்புற்று வாழ்வோம் என சொல்லி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க என வாழ்த்தி, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி.